ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோயம்புத்தூர் ஸ்டைலில் அரிசியும் பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 க்ரீன் சில்லி, 1 கட்டி பூண்டு, 4 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, 3 கப்பு பருப்பு, 1.5 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கு. கடுகு பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணும். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா வதக்கிக்கணும். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி வதக்குறேன். இப்போது பொடியாக நுணுக்கி வச்ச மிளகும் அதுக்கப்புறம் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம கழுவி வச்ச அரிசியையும் அதுக்கப்புறம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா வதக்கிடணும். பாருங்க, அரிசியும் பருப்பும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். பாருங்க, தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து குக்கரை மூடி 3 விசில் விட்டு இறக்க வேண்டியதுதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி 3 விசில் விட்டுடலாம். ஆயிடுச்சு. குக்கர் ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.